நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான சமுதாயம் பார்க்க போறோம். என்ன சமம் பாத்தீங்கன்னா, பிஜேபி ஈக்குவல் டு பாகிஸ்தான். இந்த ப்ராப்ளத்தை நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான்னா என்னன்னு பார்த்துக்கலாம். பாகிஸ்தான் அப்படின்னா ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு மதத்தை ரெப்ரசன்ட் பண்ற நாடு. அங்க இருக்கிற சில அமைப்புகள் இந்தியா கைப்பற்றணும், இந்தியாவில அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்னு செயல்பட்டு இருக்கனால அவங்க தீவிரவாத அமைப்பு, தீவிரவாத நாடு, ஏன் தீவிரவாதிகள் அப்படின்னு நிறைய முத்திரை குத்தி பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா இந்தியா இருக்கு அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்கிறோம். இங்கிட்ட பிஜேபி எடுத்துக்கலாம். பிஜேபி அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி ஹிந்து அப்படிங்கிற ஒரு மதத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இந்தியாவில சில இடத்த கைப்பற்றணும்னு என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அதே வேலையை இங்க பிஜேபி இந்தியாவே கைப்பற்றணும் அப்படின்னு எல்லா மாநிலங்களும் நமக்கு கீழே தான் இருக்கணும் சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க தீவிரவாதின்னா இவங்க யாரு? இப்ப இந்த கணக்கான ஆன்சர் பிஜேபி ஈக்குவல் டு பாகிஸ்தான் அப்படின்னு வந்துச்சு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துலாம். ஆன்மீகம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இந்த புரிதல் இல்லாம தான் பிஜேபியில நிறைய பேர் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு எனக்கு கேட்க பெரிய கேள்வி தோணுது. உங்களுக்கு தோணுதா? கட்டாயமா கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா ஆன்மீகங்கிறது, மதங்கிறது ஒரு தனிப்பட்டமான விஷயம். ஆனா அரசியலுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். நம்ம எல்லாருமே ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். அப்பனா எப்படி ஆன்மீகமும் அரசியலும் ஒன்னா முடியும்? அதை வச்சு அரசியல் பண்ற இந்த அரசியல் கட்சி எப்படி சரியானதா இருக்கும்? ஏன்னா நீங்க எந்த வரலாறுனாலும் எடுத்து பார்த்துக்கோங்க. மதத்தை வச்சு அரசியல் பண்ற எந்த அமைப்பா இருந்தாலும் அவங்க மக்களுக்கு அமைதியை போதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இருந்ததே இல்லை. எல்லாமே ஒரு கலவரமாகவும் மக்களோட அமைதியை கெடுக்கிற, சீர்குலைக்கிற விதமாக தான் வரலாற்றுல இது வரைக்குமே இருந்திருக்கு. இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட கருத்தை கட்டாயமா கமெண்ட் சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குறிப்பா திராவிட கட்சிகள் தான் ஆட்சி 50 ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்றாங்க. சரி, அவங்களுக்கு எதிரானவங்களா இருக்கட்டும். ஆனா அந்த எதிரானவங்க கூட ஆன்மீக நீங்க இவங்களதான் கும்பிடணும், நீங்க இந்த பண்டிகை தான் கொண்டாடணும், இந்த சடங்கை தான் செய்யணும், இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆன்மீகத்துக்கு எதிராகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனும் அவங்க இது வரைக்கும் எந்த அலிகேஷனும் அவ்வளவா வச்சது இல்லை. எந்த மத கலவரங்களும் தமிழ்நாட்டுல தோன்றுனது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை கட்டாயமா கமெண்ட் சொல்லுங்க. பிஜேபி ஈக்குவல் டு பாகிஸ்தான் கரெக்டா? அந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சா கட்டாயமா கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா இது குறிப்பா தமிழ்நாட்டுக்கான விஷயம் மட்டும் இல்ல, இது இந்தியாவில ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது. உங்களுடைய கருத்தை கட்டாயமா கமெண்ட் சொல்லுங்க.